அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலாம் கருணை மன்றிலே அமுத வாரியை கண்டனம் மனமே அல்லலாம் எடுத்து கொள்ளலாம் பாடி ஆடலாம் அடிக்கடி வியந்தே உள்ளலாம் நிரம்ப உண்ணலாம் உலகில் ஓங்கலாம் உதவலாம் உறலாம் கல்லலாம் உண்ட வண்டென இன்பம் காணலாம் கழிக்கலாம் இனியே அப்படின்றது. அந்த இனிமை பற்றி பேசும்போது அந்த எவ்வளோ எடுத்துட்டு வந்துடுறாரு பாருங்க பாடல. அப்படிதானே தனிமையாகவும் நம்ம இருக்குது வள்ளல், இனிமையாகவும் இருக்குது அப்படிதானே. ஸோ அதை பற்றி தான் பேசுறது. வள்ளலாம் கருணை மன்றிலே. அப்போ அந்த மன்றில் வந்து உங்களுக்கு அநீதி நடக்குமே, நிதி கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு, வந்து என்ன பண்ணுவாரு, ஏறுற்ற சுகத்தை வந்து அனுபவிக்க மாட்டாரு அப்படின்லாம் கிடையாது இல்லை. வள்ளலாம் கருணை மன்றிலே வந்து உங்களுக்கு அந்த இதை கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீடமையும் விஸ்டமையும் கிங்டமையும் வந்து நல்லா காட்டி விட்டு அமுத வாரி, அமுதத்தை வந்து வாரி வாரி இது பண்ணுவார்ல. ஸ்ரீவாரி நீங்கள் நம்ம பேசுவோம், ஆனால் யார் வந்து அமுத வாரியாக இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கண்டனம். அப்போ பார்த்துருந்தாப்பா அவர் எனக்கு தேவையில்லாத கொடுக்குறாரா, கண்டனம் பண்ணி அப்படின்னா கூட கண்டனது எங்கன்னா இங்கே தான் புதுவை இது வரும்போது கண்டுட்டேன் அப்படின்றபோது நான் வள்ளலார் அப்படி ஆசைப்படுற மாதிரி நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். மனமே அள்ளலாம் அப்படின்னும் போது மனம் இது வரைக்கும் உங்களால் அள்ள முடியாம வந்து என்ன பண்ணுச்சு, அலைய விட்டுருச்சு இல்லையா, மனசை அள்ள விடாம. இப்போ வந்து மனமே அள்ளலாம், எடுத்து கொள்ளலாம். எடுத்து கொள்ள முடியாம நம்மளால என்ன பண்ண முடிஞ்சு, நம்ம கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் இந்த உடம்ப, சரிங்களா. அப்போ எடுத்துட்டு கொள்ளலாம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், முத்தேக சித்தி முக்கண்டு மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எடுத்து கொள்ளலாம் பாடி ஆடலாம் அப்படின்னும் போது இப்போ இந்த இதில் பப்ல ஆடுறாங்கல்ல குடிச்சிட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இவரும் நம்ம கடவுளும் கூத்தாடி தான், ஆனால் அவரு குடிக்கிற அமுதம் வந்து வேற. இங்கே மக்கள் வந்து இந்த கசப்பான ஆயிட்டத்தை குடிக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து அது கசப்பு புளிப்பு அது வந்து ஆஃப்டர் டேஸ்ட் இருந்தால் ரொம்ப என்ன பண்ணும், சில பேர் கோச்சிப்பாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டே நல்ல லாபம் கொடுக்குறது அது தானே, அதை ஏன்னா நீ வந்து ஒழிக்க பார்க்குற அப்படின்ற மாதிரி நமக்கு இது பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, அருட்பெருஞ்சோதி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவர் தனியாக பாடி ஆட வைக்கிறார், இல்லைங்களா. அடிக்கடி வியந்தே உள்ளலாம் நிரம்ப உண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா ஒரு தாட்டி வந்து நம்ம இந்த சமைச்சு வச்ச சாப்பாடு சாப்பிட்டோன்னா அது பிடிச்சி போயிடலாம்ல அடுத்தது சமைக்கும் போது. பட் என்ன பண்ணலாம், அடிக்கடி அது வியந்தே சமைச்சு சாப்பிடும்போது திருப்பியும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அடுத்த ரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல சவுண்டாக இருக்கும்ல, சவுண்டாகவும் லைட்ஸாகவும் நல்லா ஃபாலோ பண்ணி உண்ணலாம் உலகில் ஓங்கலாம். அப்போது இந்த உலகத்தில் வந்து ஜென்ரேஷன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? சொன்னதெல்லாம் உண்ணும்போது நல்லா இன்பமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, வாங்க முடியுது. அதான் திருப்திக நம்மள முடியுதுன்ற இடம் தான் உண்மையான தூய்மையான இடம், உண்மையாக இறைவன் வாழ்கிற இடம். அதான் நம்ம எங்கே போனாலும் திரும்பணும். இப்போ முக்கால்வாசி திரும்பின இடம் ஓரளவு நம்மளுக்கு அனுகூலமாக இருந்துச்சுன்னா, முழுவாசி தர முடியலன்னா அதை விட்டு வரணும் தான். முழுவாசி எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வந்து தரணும். கெட்டதுக்கு நம்ம நெருங்கி போய் அழகா அந்த இதோட அது பரவாயில்ல, நான் அங்கே போய் சின்ன குறுகிய காலகட்டத்தை இங்கேயே ஓடிக்கிறேன், இங்கே இருந்து ஒழிஞ்சு போகிறேன்னு சொல்கிறது தப்பு. ஆனால் நம்மளை மேல் ஓங்கிக்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு இன்னும் நல்ல இடத்துல போய் நம்ம நல்லா யாருக்கும் துன்பம் கொடுக்காம இன்பமாக அவங்களையும் வச்சு நாமளும் இன்பமாக இருக்குதுன்னா அதுக்கு கிரேட். அது செய்யணும் தான், கட்டாயம் செய்யணும். அறிவு இளைஞவும் ஒவ்வொருத்தரும் அதை செய்து தான் ஆகணும். அப்போதான் வந்து நம்ம மேலே ஓங்க முடியும். ஆண்டவன் வந்து நம்மகிட்ட நெருங்கி வந்துட்டான்னு அர்த்தம். நம்ம நெருங்க முடியாத அளவுல தான் அவர் இருக்காரு. ஆனால் அவர் நம்மள்கிட்ட நெருங்கி வராருன்றது உண்மை, சத்தியன்றது நம்ம நல்லா
தெல்ல தெளிவா ஏன்னா அந்த புதுவையில் என்ன ஆட விட்டாரு ம். அந்த மாதிரி அதான் பசங்க கூட. ஆமா, கருணை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவர் நெருங்கி வராருன்றது உண்மை. அதை தெரிஞ்சுக்காம நம்ம எங்கேயோ 8 கால் பாய்ச்சல்ல ஓடினா கூட ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒன்றும் நம்ம சாதிக்க முடியாது. ஆனந்தவன் நிறைவேன்றாருல்ல, ம். அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஸ்காலர்ஸு அதை படிக்கிற பசங்க அவங்கெல்லாம் பாடி நான் ஆடுறேன் அவங்க கூட. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இதெல்லாம் கடவுள் நான் ஆட விட்டாரு. ஹோலி பண்டிகைலாம் இந்த அங்கே அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிஜே மியூசிக்ஸ்லாம் அந்த பாண்டிச்சேரி அந்த கோலாகலம் வந்து இந்த யூனிவர்சிட்டிலையும் பூந்துக்குச்சு சரிங்களா. ஆனால் இங்கே ஃபில்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்க இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, கசப்பான ஐட்டம் தர மாட்டாங்க, கொஞ்சம் இனிப்பான ஐட்டமே தருவாங்க. அப்படி தானே அந்த கோழி இதெல்லாம் அந்த இனிப்பு பானம் தருவாங்க சரிங்களா. ஸோ பாண்டங்களை வச்சு எல்லாருக்கும் டான்ஸ் ஆட விட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டு கலர் பூச்சை நாச்சம். ஆமாம், ஏன்னா வந்து எல்லாருமே சமமான இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுனா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு இன்பம் பெறதுக்காக வந்திருந்தோம். ஏன் அது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுது சரிங்களா. அடுத்தவங்களை அடிச்சிக்காம அடுத்தவங்களை கடிச்சிக்காம நீங்கள் இன்பம் வந்து இது நுகர்ந்துக்கலாம் இல்லையா. அப்போ தான் பாடி ஆடலாம், அடிக்கடி வியந்தே உள்ளியெல்லாம். அப்போது இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. முன்னாடி இருந்தவங்களுக்கும் இதுவும் வந்து என்ன வித்தியாசம்னா, உள்ளே வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தவங்க உள் எல்லாம்னும் போது உள் எல்லாம் ஆதியில் வந்து அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்க முடியும். முன்னாடி இருக்கவங்க ஆதி 2 பாட்டாக தெரியும். ஏன்னா சிவம் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போது அருள் சிவமாக இருக்காரு, இன்னொன்று வந்து மருள் சிவமாக இருக்காப்புல சரிங்களா. அதுவும் அநேகராக இருக்காங்க சரிங்களா. ஆனால் அதெல்லாம் முதல்ல தான் நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டாருல்ல. இறைவன் வந்து ஏகர் அநேகர் எல்லாமாவும் இருக்கிறாரு. ஆனால் அநேகரை வந்து நம்ம வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா கரெக்டாக எப்போ போய் கரை சேர்றது. நம்ம வந்து அந்த பாதி உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு சரிங்களா. அதுதான் நாதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் தெரியாம. ஆதி அநாதியாம ஒரு பேரு கருணையை வளர்த்துக்கிட்டு இருந்தா முழுசா சொல்ல போறோம். கருணையை வளர்த்துக்காம ஆமா ஆமா மந்திரமே மறந்துருச்சு. நம்மள குளிக்கிக்கிட்டோம், அதை சுருக்கிக்கிட்டோம், அதனால நம்ம கருணையில ஓங்க முடியல. நல்ல வேலை வளர வந்ததால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அவ்வளவு சொல்லி கொடுத்தாரு, உங்க குணம் வந்து இப்படி வள்ளல் குணம்டா, அதுதான் முழுசுன்ட்டு நம்ம. ஆமா வள்ளல் குணம்னா அதை வந்து வேகனிசம் கூட அட்டாச் பண்ணிக்கணும். நீ அதை டிட்டாச் பண்ணலாம் பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஆடி இது பண்ண பாடி அது பாருங்க. அவரு நம்ம போன தடவை சொன்னோம்ல, கூடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அனிமல் ரைட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறோம், டெமான்ஸ்ட்ரேஷன். எங்கே எல்லோரும் வந்து பந்தா காட்டிட்டு போகிற ஊரில் சரிங்களா, ஹைதராபாத்து அந்த இது பெங்களூரு அந்த மாதிரி அந்த ஊர்களில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அடிக்கடி வந்து நம்ம பெரிய நிலைமைக்கு போகிற ஊர் அதெல்லாம் சரிங்களா, அடிக்கடி புதுமைப்படுற ஊர். ஸோ அந்த மாதிரியான ஊரில் நம்மளோட வியாபாரத்தை நடத்துறதுக்கு கடவுள் ஒரு அமைப்பு போடுறாரு சரிங்களா. அங்கே இருக்க புதுமையான மனுஷன்கிட்ட சொல்லிப்பாரு, அவங்க சான்ஸ் நிறையா இருக்குது, போய் அவங்களுக்கு ஏதாவது ஆடி பாடி அவங்களுக்கு வந்து நம்ம இன்பத்தை வந்து இன்னும் பெருகிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த மாதிரி பெருகள் நம்மளால் பார்க்க முடிச்சு. மேத்தமேட்டிக்ஸ் சில பேர் பெரிய என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கண்ணில் பார்க்குறது ஒன்று, இன்னொன்று மனக்கண்ணில் அவங்க பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும், டைமென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஐன்ஸ்டைன்னு சொல்லப்படுற என்ன ஆள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, 4ஆவது டைமென்ஷன் சொல்லி விட்டார் நம்மளுக்கு. டைம் கூட கலந்து இது வரைக்கும் டைம் கூட கலக்காமல் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவர் டைம் கூட கலந்து சொல்ல ஆரம்பிச்சார் சரிங்களா. அப்போ வளர வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணுறது பாருங்க, நம்மளுக்கு எல்லாரும் சொல்லி புரிய வைக்கிறது பாருங்க. இப்போ 4th டைமென்ஷன் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு 4th டைமென்ஷன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்குன்னா இருக்கு, இது எப்படி ஆகுது எண்ணிரு கண்ணுன்றாருல்ல. இங்கே வந்து நம்ம 2 டைமென்ஷனாக பார்த்து அது என்ன பண்ணுறோம், அதை மறந்து போயிடுறோம். பட் மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், 4th டைமென்ஷன்லேருந்து 2 டைமென்ஷன் தனியாக உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது, 8 இதுக்கு போயிடுதுல்ல, 8வது நிலைமைக்கு கொண்டு போயிடுது, ஜென்ரேஷன் ஆகுதுல்ல. இப்போ வந்து நம்ம பாடி செல்ஸ் எப்படி போகும்னா, ஒரு செல்லு வந்து கருப்பிடிச்சி அம்மா பாதி வந்து ஒன்றாகி, ஒன்று வந்து என்ன ஆகுது 2 ஆகி, 2 4 4 16 16லேருந்து 32 அந்த மாதிரி 32லேருந்து 64 அந்த மாதிரி இதே ஆகும்ல, ஜென்ரேஷன் ஆகும். அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது அப்படி போகும் சரிங்களா. இந்த மாதிரி எப்படி ஜென்ரேஷன் ஆகுதுன்னா மேத்தமேட்டிக்ஸில் அவங்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க
சரிங்களா? அடுத்த ஜென்ரேஷன் எங்கே பார்த்துக்கலாங்க? காம்படிஷன். கம்ப்யூட்டர் இது இருக்குல்ல, 8 இதில் நம்ம இவங்க பேசுகிறாங்கல்ல நம்ம ஆளுங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க, 8 பிட்டு அப்படிதானே? 8 பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ தூரம் நம்ம இது வளர்த்துருக்கோம். அந்த சிஸ்டங்களை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்ஜினியரிங் ஒர்க்கு போட்டு நம்ம கம்ப்யூட்டர் வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வரையும் நம்ம ஏற்றிருக்கோம்ல. இது வந்து பராபர வரையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிகாரம். சரிங்களா? இந்த டிஜிட்டல் ஃபீல்டு இது வந்து நம்மளுக்கு மேலேயே நம்ம கீழேயா? அது நம்மளை ஆளணுமா, நம்ம அதை ஆளணுமா? அது சட பொருளா, அது சித்து பொருளா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ என்னதான் வந்து நம்மளுக்கு ரொபாட்லாம் நம்ம வச்சுக்கிட்டா கூட, அவங்களுக்கு அவ்வளோ அறிவுன்னு சொல்லிக்கிட்டா கூட, அவங்களால நம்மளுக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு என்ன இது நன்மை நடக்கும்? அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து இது பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு சிப்பாக ஏதோ சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பொருத்தி அதுக்கு எந்த அளவுக்கு வேலைப்பாடு அதுக்கு பக்குவம் அதுக்கு உண்டான ஒரு அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யணும். அதெல்லாம் நம்ம என்ன பெனிஃபிட் பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியுது. நம்ம அறிவு ஏறுமா ஏறாதா? நம்ம அறிவு போயிடுதுன்றியா? இல்லை, நம்ம அறிவு உயருமா உயராதா? எனக்கு அது உயர்ந்த மாதிரி தெரியல. இப்போ நிறைய பேருக்கு அந்த மெமரி அந்த அறிவு இதெல்லாம் கம்மியாக தான் வருது. இந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண மெமரி லாஸ் தான் ஆகுதுன்ற மாதிரி சில பேர் நீ என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும். அப்படிதான் நிறைய பேருக்கு தோன்றுருக்கு. சரிங்களா? எனக்கு எப்படின்னா, பொருள்வெளியோட உச்சத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அப்படிதானே? உத்தரனை செம்பல்ன்றதே என்னது, பொருள் எல்லாத்தையும் ஒடுங்கி வச்சுட்டு அதோட இது பார்க்கறது கிடையாது. அது வேற விஷயம். அது கடவுள்கிட்ட போற விஷயம். இந்த பொருளாதார விஷயத்துல எனக்கு என்னவோ இது எப்படி தோணுதுன்னா, முதல்ல வாய்ப்பாடெல்லாம் வந்து நல்லா சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ யாருக்கும் அந்த கால்குலேஷன்லயே கனெக்ட் பண்ணுறது, வெளியே கிடக்குறோம்ல, அவ்வளோ கஷ்டமான ஒரு வெளியே நம்ம கடந்துட்டோமே, அந்த அளவுக்கு அப்படி வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி நினைச்சிட்டு போங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டேஷன் நம்ம வந்து இந்த ரொபாட்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வெளியே வந்து எப்படி கடந்துருவோம்? கடினமான சிதத்தை வந்து நம்ம ஆமாம், இந்த கக்கிஸ் கழுவுறது, இந்த ட்ரைனேஜ் உள்ளர இறங்குறது, அப்புறம் அந்த மலையிலேருந்து இறங்கி வேலை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப இதில் ரயில்வே பெரிய பெரிய அந்த இதில் லோடு போய் இறக்கி மேலே பிரிட்ஜு போடுறது, அந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் இருக்குல்ல. மனிதர்கள் ஈஸியாக இந்த சின்ன உடம்பை வந்து கஷ்டம் இது பண்ணிடுவாங்கல்ல, அடி வாங்கிடுவாங்கல்ல. அது வாங்காமல் அவங்க அழியாமல் சீக்கிரமாக வந்து ரொபாட்டிக்ஸ் வச்சு நம்ம வேலை செஞ்சால் நல்லது நடக்குமா இருக்காதா? நம்ம அந்த மாதிரி கடினமான வேலைகள்லேருந்து நம்ம மீட்லாம்ல. ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இதுவாக இருந்துச்சு. அதனால தான் உள் எல்லாம் நிரம்ப, அப்போது பராபர ஆளுங்க வந்து ரொபாட்டிக் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அவங்கள, அப்படி தானே? அந்த ரொபாட்டிக் வந்து நம்ம எப்படி யூஸ் ஆகுது, நம்ம சொல்கிறத அவங்க கேட்குறாங்க, நம்ம கீழே தான் அவங்க வேலை செய்கிறாங்க தவிர நம்ம மேலே வேலை செய்யலை அப்படின்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தெரியுதுங்களா? எப்போ தெரியுது இதெல்லாம்? பராபர அறிவு கிடக்கும்போது நமக்கு தெரியுது, அப்படி தானே? வள்ளலாரோட இலக்கியம் வந்து உள்ளர ஏறும் போது தெரியுது அவங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கீழேன்னு அர்த்தம். ஆமாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உணர்ந்தது வரைக்கும் நான் சொல்லணும்னா என் அனுபவத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அங்கே போகிறது எனக்கு ரொம்ப கீழ் மட்டத்தில் இப்போ இழுத்துட்டு போய் என்னை விட்டு தப்பாக செய்கிற இடம் வந்து எனக்கு பிடிக்கல. நான் எகிரி குச்சி ஓடியாந்துட்டேன். அது அந்த எனக்கு போகம் தேவைப்பட்டாலும் நல்ல சுவையான உணவு எல்லாமே கலந்து கொடுத்து இது அதெல்லாம் கொடுத்து நிறைவாக உணவு கொடுத்தாலும் எனக்கு அங்கெல்லாம் இருக்க விருப்பம் இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு தேடுதல், அன்பு, பாசம், கருணை, தயை, அந்த ஒரு இதில் எனக்கு ஆண்டவன் முடிச்சு போட்டு வச்சு காமிச்சிட்டது. அந்த இடத்துலேருந்து எனக்கு அந்த விடுதலை கொடுத்து ஈர்ப்பு வந்து நான் ஓடி வந்துட்டேன் அந்த ஒரு இடம் சின்ன குழந்தை வயசுலேயே. அப்போ வந்து அந்த மாதிரி இப்பயும் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ முக்கால்வாசி அங்கே ஒரு நாளைக்கு தப்பு பண்ணுறோம், இந்த தப்பு எப்படி தவிர்த்துக்கிறதுக்கு நம்மளாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். கடவுளை இதெல்லாம் எப்போ நாங்கள்லாம் இவ்வளோ தவறு பண்ணிக்கிட்டே இருக்கோமே, இதுதான் 2 நாள் இருக்கோம், அப்புறம் மனசு எப்படியோ போகுது, பரவாயில்லன்றோம், இது செய்யலாம் அது செய்யலாம் இந்த செய்யலாம், இந்த இதில் பிறந்துட்டா பண்ணிட்டா தப்பு இல்லை, நம்ம ஒன்றும் பிராமணால் இல்லை, நம்ம ஒன்றும் இப்படி சத்திரிய குலத்தில் பிறந்துட்டா சாப்பிட்லாம், இந்த உழைக்கிற குடும்பத்தில்
பிறந்துட்டான் சாப்பிடலாம், அவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு சத்துக்கணும், இப்படிலாம் நம்ம எப்படி வியாபாரம் இறங்கி பாருங்க டெப்தா. இப்படியெல்லாம் நம்மள குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. ராஜாக்கள்லாம் நாட்டை திருத்தத்துக்காக வேட்டையாடலாம், அது உயிர் இது பண்ணி மிருகத்துங்களை இது பண்ணாலும் அது பாவம் அப்படிலாம் ஒரு வகையில் அப்போ அது ஒரு ஜெனரேஷன் போயிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை குழப்பி வச்சிருக்காங்களே. ஒரு பக்கம் பாவம், ஆன்மா பாவம் ஒட்டிக்கும், பாவம் செய்யாத இருந்தால் தான் நம்ம கடவுளை வந்து சேரலாம், கடவுள் வந்து கருணையாளனெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த பிரிவினர் செய்த தப்பு இல்லை, யாரையும் விட்டு வைக்கல, இப்படியெல்லாம் குழப்பி வச்சிருக்காங்களே. இது எதுக்குன்றதெல்லாம் எனக்கு எல்லாமே பிரிவு பண்ணி திருந்துவோம் அப்படின்றதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப அங்க முக்காவும் எப்படி நம்ம ஏத்து கேட்கறதுக்கு ஒரு வழி. அதை வந்து அப்படி சொன்னா கால கணக்கு காலச்சக்கரம் சுழண்டு வரும், 4 யுகம் அந்த யுகம் இப்படி சுழற்சி வரும்போது அது சரியாயிடும், அப்படி இப்படி அது திருந்திக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அது பக்குவப்படும் போது மாறிடும், இப்படிலாம் வந்து எப்படி நம்மளுக்கு சொல்லி விரதம் இருக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா அதெல்லாம் ஒடுங்கிறதுக்காகவே சொல்லி இல்லை விரதம் 2 நாள் வந்து அடுத்து போறதுன்னு போயிடும். அப்படி கூட அது அளவுக்கு மீறி போய் ஆபத்தா மாறிடக்கூடாதுன்னு அந்த கருணையும் திணிச்சு சொல்றாங்க. அது வந்து புரதம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது எப்படின்னா, இப்போ ராஜாக்கள் வந்து காட்டை அழிச்சு நாட்டை திருத்தலான்ற பட்சத்துல அவங்கள வந்து அவங்க ஓவரா போயிடக்கூடாதுன்ட்டு அவங்க விரதம், கடவுள் வழிபாடு, நாட்டை திருத்துறதுக்காக நம்ம தப்பு செய்யக்கூடாது, ஆனால் திருத்துறதுக்கு மட்டும் வழி வச்சுக்கணும், இப்படி எல்லாமும் சொல்லி இப்படியே சொல்லி எல்லாம் குளறுபடியாக தான் இருக்குது, ஒழிய எதுவுமே முழுமை பெறலை. இதுதான் எனக்கு அங்கே வந்து ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் ஓவர் தப்பு செய்யாமல் ஒரு ஒதுங்கி ஒரு நல்ல ஒரு நிழல் மாதிரி கொடுத்து ஒரு இலைப்பாற்றி ஒரு நல்லதை கற்றுக்கிறதுக்கு இடமா ஒரு அளவுக்கு பேசிக் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒழிய முழுமை பெற்றுச்சு ஆனால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஐயா தூக்கி போட்டு வா, பேசிக் மட்டும் வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் வந்து அரைகுறையாக நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறது முழுமையே பெறாது. எப்போவுமே ஒன்று செய்யாமல் இருந்தாலும் முழுமை பெற்றுடலாம், செய்து முழுமையாக செய்தாலும் முழுமை பெற்றுடலாம். ஆனால் அரைகுறையாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருந்தால் எதுவுமே சரியாக செய்ய முடியாதுன்றதுனால தான் இது இப்படியே எவ்வளோ யுகம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் முழுமை பெறாது, அது கலியுகம்னு இன்னும் முத்தி போய் இன்னும் அக்கிரம அநியாயம் தான் கூடுது, ஒழிய அது கட்டுப்பாட்டுக்கு வரலன்றது நல்லா தெளிவாக தெரியுது. அந்த மதத்தார் செய்கிறாங்க, இந்த மதத்தார் செய்கிறாங்க, நாங்கள் செய்கிறா என்னன்ற அளவுக்கு இப்போ வந்துச்சு, ஒழிய இப்போ இன்னும் ஓவராக போயிடுச்சு, ஒழிய அது குறைஞ்ச பாடே இல்லை. அதனால் கரெக்டாக ஐயா சொன்னதை தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும், ஒவ்வொருத்தரும் அப்போ வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எப்படியோ நம்மளும் வந்து எல்லாம் தூக்கி போடணும். எதுக்கு சடங்கு சம்பிரதாயமோ நம்ம எப்படி இருந்தோம் முன்னாடி மதம் இந்த மதத்தில் செய்கிறாங்க, பாலைவனத்தில் பிறகுறாங்க, அவங்களுக்கு உணவு ஒன்றுமே கிடைக்காதனால சாப்பிட்டாங்க. ஆனால் அது அவங்க யான் வேதத்தில் சொல்லிச்சுன்னு அவங்க அறிவாற்றலே இல்லாம அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறோம். அதையும் வந்து அவங்க ஆனா அந்த நேரத்துலயே எனக்கு அதெல்லாம் உணர்த்தும். நான் உணர்ந்துருக்கேன், ஒன்றும் பாலைவனத்துல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அது இது. அவங்க வந்து பனி வெளியில இருக்காங்க, அறிவு விளங்கிக்கணும்னு இதுதான் சொல்ல முடியாது. பனி அண்டார்டிகா பத்தி நம்ம பேச வரல. அதெல்லாம் இல்ல, எதுக்கு சொல்ல வரேன்னா அங்கெல்லாம் வந்து இல்லாத பற்றாக்குறைக்கு அவங்க ஏதோ ஒன்று அடிச்சு இறக்குமதி பண்றாங்கல்ல. இப்போ எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே கடவுள் என்ன பண்றாரு, அது சமரசம் பண்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து பெட்ரோலிசம் கொடுத்து அதான் சொல்ல வரேன், பொருளாதாரத்தை ஏத்தி இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாம் தானியங்களை வளர்த்து கொடுக்குறாங்க உலகத்துக்கு. கரெக்டா அந்த காலம் கணிஞ்சு அந்த யுகம் கரும்பு. ஆமா கரெக்டா நீ நாட்டை திருத்தினது போதும், நீ காட்டை திருத்தினது போதும், எல்லாம் ஒழிஞ்சிடும், இந்த மாதிரி எல்லாம் போதும், இந்த அளவுக்கு விளாண்டிங்களா போதும், இந்த நாடகம் நாடு இந்த இப்போ கலைய போகுது, வேஷம்லாம் முடிச்சுக்குங்க, இப்போ கரெக்டாக வாங்க, இப்போ வந்து கருணை கடலாக ஆண்டவன் இருக்கான்னும் போது உங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து இவ்வளோலாம் உங்கள் மேலே பற்று வச்சு இவ்வளோ உங்களை திருத்தி கொண்டுட்டு வந்தானா, இப்போ முழு லெவலில் திருத்தணும்னு நினைக்கும் போது நீ வா. நீ என்ன கடவுளுக்கே அறிவுரை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க, இந்த கடவுள் தான் ஒஸ்தி, அந்த கடவுள் என்ன பல இருக்காங்களா, ஒரே கடவுள் தான், அதை வந்து உனக்கு திருத்தி கொடுக்குறாங்கன்னும் போது நீ திருந்தத்துக்கு வழி பார்க்காம நீ வந்து நல்ல மட்டும் சொல்லிக்கிட்டு இதுதான் நான் பழகப்பட்டுட்டேன், நான் பழக்கத்திலே இருந்துக்கிறனால நம்ம அடம் பிடிச்சி முரடு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. எது நல்லதோ அதுக்கு தான் நம்ம மாறி ஆகணும். கடவுளுக்கு தெரியாதுதான், கடவுளுக்கு எந்த காலத்துல எதை கொடுத்து எந்த அவதாரம் எடுத்து எப்படி செய்யணும், தர்மமே காக்கணும்னு சொன்ன மாதிரி இந்த தர்மத்தை காக்கிறதுக்காக கடவுள் இந்த வழி தான் இந்த கருணை ஓங்கிக்கிறோம், அப்போதான் முழுமை பெறுதுன்னு கரெக்டாக தெளிவாக கொடுக்குறாரு. கருணையே நம்ம பக்கம் தலை வச்சு படுக்காம இருக்கிறோம், ஒரு சின்னது செய்துட்டு பிதற்றல் தான் அதிகமாக இருக்குது, ஒழிய ஒரு டொனேட் பண்ணால் அதுக்கு 32 போர்டு எழுதி வைக்கிறோம். ஒரு டொனேட் பண்ணிட்டு
32 போர்டு எழுதுனா அதுக்கு செலவு, அதே செலவு வந்துடும் போல் இருக்கு. அந்த அளவில் அந்த லட்சணத்தில் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் சரி, எல்லா மதத்துலேயும் சரி, இந்த லட்சணத்தில் தான் இருக்கோம். அப்போது ஒவ்வொரு மதத்தையும் காரணம் காமிச்சிட்டு ஒரு சடங்கையும் காரணம் காமிச்சிட்டு நம்ம தப்பு செய்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அறிவு விளங்கிக்கிட்டு கடவுளே நம்மளை முன்னாடி நின்று கடவுளே சொல்லும் போது கூட நான் பழக்க வழக்கத்துக்கு தான் அடிமைப்பட்டுட்டேன், நான் அதுலேயே இருந்துக்கிறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு தான் நம்ம மனுஷனாக இருக்கோம்? அதனால அந்த இறக்கம் கொஞ்சம் வரும்போதே அதை பிடிச்சிக்கிட்டு ஓங்கணும். நம்ம அதை தான் மிளற செய்யணும். அது மாதிரி செய்தாதான் நம்ம கடவுள் வழிபாட்டில் இருக்கோன்னு அர்த்தம்னு அழகாக சொல்கிறாரு, நல்ல தெளிவாக சொல்கிறாரு. சொல்லிட்டோம். அதாவது இது உள் எல்லான்ற போது ஆரம்ப காலத்து சித்தர்கள் அந்த உள் எல்லாத்துக்கு போக முடியும், சரிங்களா? நிரம்ப முடியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இங்கே அது நிரம்பலாம், நிரம்ப உண்ணலாம் அப்படின்னு அந்த உண்ணுதல் ஜீர காரணியமாக ஜீரணம் அதிகமாக ஏறி உங்களால் உண்ணி என்ன பண்ண முடியும்? உலகில் ஓங்கலாம். இந்த உலகத்தில் ஓங்குறதுக்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா எஸ். வள்ளலார் அந்த இடத்த கொடுத்துடல யாருக்கும். அவர் ஓங்குற இடத்துல யாருக்கும் எல்லாருக்கும் உண்டு இடம், அவரும் இருப்பார், சரிங்களா? யாரும் அதை எத்த முடியாது. ஸோ அதனால தான் ஓங்கலாம் உதவலாம் அப்படின் போது எல்லாருக்கும் உதவிட்டு இருக்காரு. எனக்கு போய் ஆமா நான் அங்கே போனாலும் போனேன், சின்ன பிள்ளையில இந்த ஒழுங்கா பார்க்காம வந்துட்டு அந்த குணங்கள் எல்லாம் எனக்கு புரிய வச்சு இந்த மாதிரி அனுபவத்தை பூர்வமாக எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி பாலைவனத்துக்கும் சோலைவனத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு, எவ்வளவோ அங்கே மாற்றங்கள் இருக்கு. எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிட்டு நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ பாவங்கள்லாம் கூட யோசிச்சு அதெல்லாம் கூட நினைப்பேன். அதே மாதிரி இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு முடிவுக்கே வராது. இப்போ எல்லாருமே தான் விட்டு ஆகணும். சின்ன லெவலில் செய்கிறவங்க நான் சொல்லுவேன், நானே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, சின்ன லெவலில் செய்தா என்னப்பா தப்பு இல்லைப்பா, அவங்க நிறையா செய்கிறவங்க தெரிஞ்சுக்கப்பா. ஃபஸ்ட்டு நாங்கள் என்றைக்கோ ஒரு நாளைக்குன்னா அது பரவாயில்லப்பா, கொஞ்சம் மாற்றிக்கலாம்ப்பா, ஒரு சீக்கிரமாக மாற்றிக்க முடியும். ஆனால் அவங்கள விட்டுற என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நானே ரொம்ப கேட்டிருக்கேன் ஒன்று. என்னப்பா என்றைக்கோ வீடு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று பழக்க தோஷத்துக்கு செய்கிறேன், அதை கூட நீ இது பண்ற. யாரு ஓரளவுக்கு உடம்புனாலும் அவங்க தானே நம்ம பேச முடியும். இல்லை எதுக்கு சொல்ல வரோன்னா, இப்படிதான் எல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி செய்துட்டு எல்லாமே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ சமரசத்துக்கு யாரை கொண்டு வர முடியும்? எப்போ வர்றது நம்ம இப்போ நீங்க அடம் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி சமரசத்தை கொண்டு வர முடியும்? அதனாலதான் உங்களுக்கு நான் என்ன பண்ண, எனக்கு அடம் மட்டும் அந்த விஷயத்துல எல்லாம் வந்ததே இல்லை. ஏன்னா உணர வச்சுட்டாரு ஆண்டவர். உணர்றோம், நம்ம மனசாட்சியே நம்மளுக்கு உணர்த்துது. ஆண்டவன் நம்ம மனசுக்குள்ளதானே இருக்காரு, நம்மளுக்கு உள்ளதானே. அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு தப்புன்றதெல்லாம் அப்பப்பயும் சுட்டி காமிக்கிறாரு. எல்லாம் தப்பு எது சரி எது நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆனா நம்ம அதெல்லாம் மீறிதான் எந்த ஒரு செயலையும் நம்ம தப்பா செய்துட்டு பரவாயில்லன்ற அலட்சிய போக்குலையும் அடாவடி போக்குலையும் தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். அதை நம்ம தனியா நம்ம செய்ய முடியாது, அவரோட துணையா தான் செய்ய முடியும். கடவுளை கூப்பிட்டாதான் அது எளிமையா சீக்கிரமா நடக்குது. நாமளே முடிச்சிருவோம், நாமளே செய்திருவோம்னா இன்னும் தவறு அதிகமா சொல்லிருக்கணும். அது மாதிரி அதான் புள்ள கூட அசைக்க முடியாது சொன்னாரு. ஆமா ஆமா அசைக்க முடியலதான். இப்ப நம்மளும் அதே மாதிரிதான் சேம் கதி. பிளான் பண்ணாலும் அது நடக்கலதான். அது கடவுள் துணையால தான் நடக்குது. அதான் ஆன்மீகவாதிங்க இருக்காங்க, ஆன்மீகம் இல்லைன்னு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப்பம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி செய்து அவங்க லாஸ்டா நொந்துதான் நூலா போறாங்க. அந்த இளரத்தம் அப்படி இப்படின்னு இந்த ஆவேசம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு துடிப்புல ஏதோ பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா கருகி போய் தான் அவங்க இதாகுறாங்க. இப்போ என்ன இந்த இது சொல்றாங்களே பெரியாரெல்லாம், அவங்கெல்லாம் கூட என்ன அவங்க இறைவன் இருக்காருன்னு ஐயா இவ்வளோ நல்லா எடுத்து உடைச்சிருக்காரு, அதெல்லாம் அவங்க எடுத்துக்கல. சும்மா ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு இவங்க ஆடினாங்களே லாஸ்டா அதால என்ன இவங்க நன்மை பெற்றாங்க? எந்த நன்மையும் பெறல, அவங்களும் நன்மை பெறல, அவங்களும் அதே கதிக்கு தான் போறாங்க. ஆட முடியல, பாட முடியல, எதுவுமே பண்ண முடியல. பேராவது ஒழுங்கா வாங்கினாங்க, ஒரு பக்கம் ஒரு பாராட்டு மாதிரி படுத்துறாங்க, ஒரு பக்கம் தூத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் கன்னடாக்காரரா தெலுங்குக்காரன்றாங்க, அவர் சும்மா இல்ல. எதுக்கு சொல்றாங்கன்னா அவருக்கு தமிழே பிடிக்காது, சும்மா அவரு பாவனை பண்ணிட்டு இருக்காருன்னு இப்படி எல்லாம் அவரை தூத்தவும் செய்யறாங்க, ஒரு பக்கம் கொண்டாடவும் செய்யறாங்க. இப்போ நம்ம பெரியவர் யாருன்னா யார் சொல்லுங்க,
பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லலாம் நம்ம. அதான். அதுக்கு ஜோதி தவிர வேற யாருமே கிடையாது. ஆமா அதுதான் சொன்னேன். போன கிளாஸ் நிறைய கிளாஸ் நம்ம சொல்லியிருக்கோம் பெரியவா பெரியவான்னு நார்மத்தனம். ஆமா அந்த காஞ்சி ஆளுங்களாம் அவங்க காஞ்சி போனவங்க கிடையாது, ஏதோ தீஞ்சு போனவங்க அப்படி இல்லைங்க, நல்லா ஆஞ்சி அப்படின்னு பேசுவாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு அவங்க அந்த காலகட்டத்துக்கு இருந்தாங்கன்னா கூட இந்த காலகட்டம் மாறிடுச்சுன்னும் போது இப்போ இத்தனை அவதாரம் இருக்குனால அவங்களுக்கு முதல்ல இருந்து தெரிஞ்சு வச்சேன். இப்போ ஏன் வள்ளலாரை ஏன் ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க, ஏன் வரத்துக்கு மறுக்கிறாங்க? அதான் சொல்றேன்ல, தீஞ்சு போயிட்டாங்க, அடிபிடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்னும் அவ்வளோ ஒட்டாரம். அது நீங்க அறிவியல் ஆராய்ச்சி நல்லா படிக்கும் போது அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அடம் என்ன வந்து கிடக்குது, எங்க நன்மையோ அங்க இருக்க வேண்டியது தானே. இல்ல இது பழகிடுச்சு, இதுல நல்லா இருக்கு, இதுலயே நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும், முக்காவாசி வந்தா போதுமா, முழுவாசி எப்போ பெறுறது? அந்த முழுவாசி வந்தாதான் எல்லாருமே. எனக்கு வந்த வாசியெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த சொந்த இதை தெரியுங்களா எப்படி வந்து அந்த ஹைதராபாத் வந்து இறங்கினல திருப்பி இப்போ ரொம்ப நாள் கேஸ் இதுக்கு போயிருக்கேன். மார்ச்சுக்கு அந்த இது மாற்றிட்டாரு பார்த்தீங்களா, ஷிஃப்ட் நடக்குது. உலகம் மாற மாற நீங்களும் வந்து மாறுவீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் மாற மாதிரி இந்த உலகம் மாறுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோர்வை சரிங்களா, அது பண்ணி உங்களாம் உதவலாம் அப்படின்ற ஒரு லெவல்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் உதவுனீங்கன்னா அதுக்கு வந்து இது இருக்கும், நன்மை இருக்கும். சும்மா உதவின்றது இந்த நன்மை ஏற்படாத ஒரு உதவியாக இருக்க முடியுமா என்ன? எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு போகிறது வந்து ஒரு உதவியாது. நம்ம வீக்கின் சில பேர் பேசுகிறானுங்க, இது வள்ளல் சில பேர் பேசுகிறானுங்க அப்படிதானே. என்ன பேசுகிறானுங்க போன தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதை பற்றி. சில பேர் அவனுங்க இருக்கிற உழைப்பை வந்து திருப்பியும் வந்து எல்லாத்தையும் வெட்ட வெளியாக ஆகணும் ஒரு வாயும். இந்த சைடு வாய் என்ன பண்ணுது, வேக்யூம் உலகம் முழுசும் பரவி உலகம் முழுசும் திருந்தணும், அஞ்ச வேண்டாம், திருத்தி விடுவோன்றாரு. இவர் வேக்யூம் போறாரு ஒருத்தர் வெட்ட வெளியே வச்சுக்கிட்டு யாருக்கும் ஒரு மாசத்துல ஒரு முறை சயின்ஸ் படிக்கிறவர் வந்து வேக்யூம் படம் திரட்டுற மாதிரி வந்து ஓடனா யாருக்கு என்ன விளங்கிடும்? அப்புறம் இந்த மூட நம்பிக்கை, இந்த சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தானே அதுவும் ஆயிடும். அதுக்கு அவர் அவ்வளவு வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒருத்தர் அவளை சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் கேட்போமா காது எடுத்ததும் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து இதெல்லாம் வேணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் இது அரசாங்கம் இவங்கெல்லாம் வந்து நுழைஞ்சி ஏதோ இவங்க வந்து கட்டணம்லாம் கட்டி எல்லாத்தையும் சூறையாடுற கும்பல் மாதிரி ஆயிட போகுதுன்றது தான் எனக்கு மனசுல வந்துச்சு. ஆனா அப்படி முடியாது. நான் என்ன சொல்றேன், கடவுளை நம்பிட்ட பின்னாடி என்ன சூழை என்ன இது எல்லாம் அவர் பாத்துக்க மாட்டாரா? அந்த அரசை திருத்த மாட்டாரா? எல்லாரையும் திருத்த மாட்டாரா? கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம தானே அவரை வணங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ நம்பிக்கை வைக்கணும், நம்ம கடவுள் திருத்துவாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும் தானே. அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க வெளிநாட்டுக்காரவங்க, அவங்க எல்லாம் வந்து இங்க பொம்மாலம் போடுவாங்க, கூத்தடிப்பாங்க. அதெல்லாம் நடக்க கூடாது, அதெல்லாம் அவங்க திருந்துவான்னு சொல்றாரு ஐயா. வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து திருந்தி அவங்க உங்களை எடுத்து உங்களுக்கு நீங்க திருந்தீங்கன்றாரு. அப்ப அவர் எழுதி வச்சுக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஏதோ பொழுதுபோக்கு எழுதி வச்சுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எல்லாமே நல்ல விதமா போகணும், பொன்மயமா ஆகணும்ன்றதுக்காக சன்மார்க்கன்னு சொல்லிக்கிட்டு பொழுதுபோக்குறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் பொன்மையை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். சொன்னாரோ அதை முழுமையா சொல்லி முழுமையா உள்வாங்கி முழுமையா கொடுக்கணும். இங்க வந்து ஓங்கலான்னு போது எனக்கு தெரிஞ்சு இப்போ கேஜிக்கு போனல ரொம்ப நாள் கழிச்சு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு கிடைக்குது. இந்த ஃப்ரீடம் விஸ்டம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணோம், அந்த கிங்டம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது இல்லை, ஆகணும் இல்லை, ஸ்ட்ரெச் ஆகுது ஒரு கிங்டம் இருக்கணுமா இல்லை எப்படி? வள்ளலார் அவரோட கிங்டம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாரா இல்லையா? வள்ளலாருக்கு வந்து அதை கொடுத்து விட்டாரு. அவரு கொடுத்து விட்டதால தான் நம்மளுக்கும் அது எதுவும் ஹெல்ப் ஆகுது. கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறதுனாலதான். ஏன்னா நான் ஒரு வழிகட்டின மர சாம்பிராணி. நான் எனக்கு வந்து அப்பப்போ கடவுள் நான் கோயில் கோலம் சாமின்னு சொல்லிட்டு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட கடவுளேன்னு இருக்கும்போது எனக்கு உணர்த்துவாரு. அந்த இவங்க நல்லது பண்ண பண்ண அந்த யூடியூப்ல எல்லாம் சில நேரத்துல வரும் இந்த ஆன்மீகத்துல இல்லாதவங்க, இந்த என்ன அவங்கள ஆஸ்திகர் சொல்றாங்க. அந்த மாதிரி காரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கடவுள் இல்லை, அவங்கள பத்தி நம்ம இப்போதைக்கு பேசலாம் இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே, நான் உணர்ந்திருக்கேனே. கடவுள் எனக்கு வந்து அந்த சொல்ற மாதிரி ஐயா சொல்லுவாரு, சின்ன சின்ன இடத்துக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன விளக்கம் பெறுவோம்,
பெரிய இடத்துக்கு அருட்பெருஞ்சோதிட்ட வந்துருங்க, கருணையாலனா நீங்க இருங்க, எல்லாமே நடக்கும். நல்லா நீங்க யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுக்கு உணர்த்துறாரு. நம்ம இவங்க வந்து குட்டி சாத்தா மாதிரி இருந்தீங்க, குட்டி சாத்தா வேலை தான் இவங்க செய்யறாங்க. அவங்களும் குட்டி சாத்தானா இருந்துட்டு 2 வருஷமா சொல்லியிருந்தாரு. அந்த சின்ன சின்ன சுகத்தை வாங்கிக்கிட்டு இவங்களும் பெருசாக ஆன்மீகத்துல முழுமை பெற்ற மாதிரி சிலர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து உங்களுக்கு பொறுமையான ஆள்லாம் நீங்க இவங்க எல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை, இந்த சிறு தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இவங்க பண்ற அந்த கூத்தாடித்தனத்தை தான் அவங்க எல்லாம் கேளிக்கையா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏன் இதெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இவ்வளவு சாலம் வளர்க்காம எவ்வளவு அருமை பெருமையா, எவ்வளவு இனிமையா, தெளிவா தெளிவா அப்படியே அமுதத்தை ஊத்தி ஊத்தி கொடுக்குறாரு. அதை பருக பருக அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கேட்டா காது குளிர்ச்சி குளுமையா அவ்வளவு நல்லா இருக்கு. நாக்கு அதோட ஆனந்தமா இருக்கு. அவரை பத்தி பேசினாலோ அவர் சொல்றத ஒரு துளி செய்யும் போதே அவ்வளவு ஆனந்தம் இன்பமா கொட்டுது. அதெல்லாம் நம்மளுக்கு நிலையா? சும்மா 2 காரு 2 பங்களா வந்து போய் கடவுளை எனக்கு இதை கூட அதை கூட அதை கூட ஜபிச்சு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஆடு மாடு வெட்டி பிரியாணியா, அந்த பக்கம் போய் குடின்னு டின்னரு பார்ட்டியா, அதுக்கப்புறம் ஒரு பிரார்த்தனையா, இதுக்கு பேர் பக்தியா? அப்புறம் இது ஒரு லெவலு எப்படின்னா கடவுளோட இன்பமானவர். இவங்க வந்து இவங்க குறை சொல்றது சாத்தான கும்பிடுறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, இவங்க மேல குரலை சொல்றது அவங்க, இவங்க நவ கிரகம் என்ன அது என்ன பாரு கிளை வழிபாடுன்றது மாதிரி இவங்க ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு எல்லாமே முட்டி மோதிக்கிட்டு இருந்தா யாருதான் இப்ப கடவுள் வழிபாடு? யாருமே கடவுள் வழிபாடு பண்ணலன்னு தானே அர்த்தம். கடவுள் சொன்னதை ஒண்ணு கூட கேட்க மாட்டாங்களாம். அது எத்தனை யுகத்துல எத்தனை மாதிரி அவதாரம் எடுத்து வந்தாலும் சொல்றது இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு தான் இவங்கவுங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து கடவுள் வழிபாடுன்னு பேர் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது அந்த கஷ்டம் விட்டுடுன்னா வரணும் தானே. நீங்களும் உதவலாம், அதுக்காக தான் விட்டுட்டு வாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுல நான் சின்ன சின்ன பையனெல்லாம் பெற்று சின்ன படியெல்லாம் கடந்து வரும்போது எனக்கு ஆனந்தமா இப்ப இன்னும் ஆனந்தமா ஆனந்தமா இருக்கு. படிய அது நன்றி இருக்கா இல்ல உங்களுக்கு இருக்கே தெரியுங்களா? அந்த இது எனக்கு இருந்ததுனால நீ சீக்கிரமா சொன்னதை ஏத்துக்கிட்டதுனால உனக்கும் ஆனந்தம் எனக்கும் ஆனந்தம். நீங்க முரண்டு பிடிச்சது நான் என்ன பண்ணுவேன்? முரண்டு நான் பிடிக்கல, என்னைக்குமே நான் மாற மாட்டேன்னால முரண்டு பிடிச்சது இல்ல. எனக்கு சூட்சுமத்தை எனக்கு இந்த சூட்சி நானே முரண்டேன். இவ்வளவு பாவியா இருக்கேன், இவ்வளவு மாமிசத்தை சாப்பிட்டுட்டேன், நீயாவது குழந்தையில இருந்து சாப்பிடாதவன். இல்ல எனக்கு அந்த தூண்டி விட்டுச்சு இந்த உலகம். எனக்கு அந்த மாமிசத்தை சாப்பிட வச்சுச்சு இல்ல. வறுத்துக்கறி கொஞ்ச நாள் சாப்பிட்டேன், அப்புறம் விட்டுட்டேன். வறுத்துக்கறி இது பண்ண முடிச்சிச்சு, முட்டைகளால சில பொரியல் இது பண்ண முடிச்சிச்சு. அப்போ அவங்க கண்ணை பத்தி எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவங்க ஏழை என்னன்னு தெரியல. ஆனா ஒரு 4-5 மாசம் குறுகிய காலகட்டத்துல விட்டுட்டு. ஆமா, நல்ல வேலை எனக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுத்தல இது மாதிரி எனக்கு. அதே மாதிரி நான் விடுறதுக்கு தயார் இல்லை. ஆனா ஆண்டவன் எனக்கு அந்த நாள்ல இருந்து அதை விட. ஆமா, எனக்கு இந்த ஆராய்ச்சி கூடத்திலே போயிட்டு வழியில நியூட்ரான் தேர்ந்தெடுத்து வச்சு அதுலயும் வந்து என்ன பண்றது, கால் அலர்ஜி கொடுத்து தவிர்த்தான். பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி பத்தி அதெல்லாம் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லலாம். அப்புறம் எனக்கு வந்து பாடம் ஜெனடிக்ஸ், எபிஜெனடிக்ஸ், நியூட்ரிஷனல் எபிஜெனடிக்ஸ் பத்தி எனக்கு அழகா சொல்லி கொடுத்து, எனக்கு அதுல இருந்து அங்கங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு பெரிய சங்கத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டாருல்ல. ஸோ அது மாதிரி என் தலைவன் வந்து உங்களாம் உதவலாம் உரலாம் அப்படின்றது. உரலாம்னா நீங்கள் வந்து ஆசைப்பட்டதை வாங்கிக்கலாம், தெரியுங்களா? தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுத்தாதீங்க. கல்லெல்லாம் உண்ட வண்டனை. அப்போ வண்டி என்ன பண்ணும், கல்லெல்லாம் வந்து இது பண்ணி அது போய் வாய வச்சு அது என்ன பண்ணும், அப்படியே ஜாலியாக படுத்துக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மது உண்டு இது படுப்பாங்கல்ல, அது மாதிரி கல்லெல்லாம் உண்ட வண்டனை இன்பம் காணலாம். நீங்கள் இது அந்த இன்பம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி மாயத்தில் இது பண்ணுறது அது வேறுபட்ட விஷயம். பட் இது அந்த மாதிரியான ஒரு நீங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து எல்லா கான்ஷியஸ் இருக்கும், சூப்பர் கான்ஷியஸ். இது அன்கான்ஷியஸ் லெவல் கிடையாது. அந்த சூப்பர் கான்ஷியஸ் பற்றி நிறைய பேர் சொல்றது இல்லை. சூப்பர் ஈகோ வந்து இருக்கும். ஐயாவை பற்றி பேசணும்னு வராங்க, பேசுறாங்க, முக்காவாசி முழுங்கிட்டு கால்வாசி பேசுறாங்க. எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு ஒரு படிப்பறிவும் அவர் சொன்னதெல்லாம் புட்டு அப்படியே தோர்வையா அவர் சொன்ன மாதிரி சொல்லவும் எனக்கு தெரியல. இல்ல அதை கரெக்டா முழுசா விளங்கிக்கிற அந்த இலக்கணமோ இலக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு ஆற்றுறது இல்லை. இந்த அளவுல இருக்கும் போதே இவ்வளவு உள்வாங்கி உணர்த்திருக்காரு. அந்த உணர்தலை வச்சியும் என் அனுபவத்தை வச்சியும் கடவுள் சொல்ற அந்த இனிமையான அது அப்படியே நிறைஞ்சு வழும்பி ஆனந்தத்தை இப்ப புலை சாப்பிடாத இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சாப்பிட்டு ஆனந்தம்
ஆமா நல்லா இருக்கும். அது எவ்வளவு புளை சாப்பிடாததுனாலே எவ்வளவு நல்லா ஆனந்தமா யூஸ் பண்ணி பாருங்க. எவ்வளவு மன நிம்மதி திருப்தி கிடைக்கும். ஒரு உயிர் நம்மளால சாவலியன்ற ஒரு திருப்தி. ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நானும் எங்க சின்ன தங்கச்சியும். அவங்க டாக்டரு, அவங்க கல்யாணம் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பத்திரிக்கை வச்சாங்கன்னு போனோம். சாப்பிடுறது பாத்தீங்கன்னா அது விடுங்க, உங்களுக்கு அந்த வேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வேஸ்டா தெரியும். பட் எனக்கு அனிமலே ஒரு உயிர் இல்ல அந்த அளவுல தான் யாருன்னு கேட்டுச்சு அன்னைக்கு. நான் எனக்கு அப்படியே தெரிஞ்சு நான் போய் அந்த பிரியாணியை சாப்பிட்டேன்பா, அதனால சொல்றேன். தெரியுமே, எனக்கு தெரியும். வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படி அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மீன்ல ஆராய்ச்சி பண்றதுலாம் எனக்கு தெரியும். ஒரு அளவுக்கு வெட்டிக்கிட்டா என்ன எவ்வளவு உயிரை வந்து எந்த அளவுக்கு ஓரளவுக்கு பாரு. அதான் ஒரு மறைப்பு பாரு. ஏன்னா இவங்க சாப்பிடுற அளவுக்கு வெட்டி சமைச்சிருந்தாங்க. எவ்வளவு பிரியாணி, எவ்வளவு கோழி செத்து வீணா போகுது. அது நம்ம உள்ளே போட்டுமே அறியாம அறிவு பாருன்னு சொல்ல வரேன். யூஸ் பண்ணி அதை நான் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்ல வரேன். அபியூஸ் அது அப்படிதானே இருக்கும். இப்ப அந்த அறிவெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன கிழிக்க போறோம்? அதெல்லாம் எனக்கே இப்பதான் தோணுச்சு. முன்னாடியில நானும் அது மறந்து இல்ல அது குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் இலக மனசு இருந்தா கூட போக போக அந்த மனசு என்ன பண்றதுன்னா மக்களா சேர்ந்து அதை வந்து ஒரு இது மாத்தி விட்டுறாங்க. பட் அதுல இருந்து மீண்டும் வர்றது எப்படி குழியிலேருந்து ஏஞ்சி வர மாதிரி, சரிங்களா? அது வளர நம்மளுக்கு ஹாப்பியாக ஹெல்ப் பண்றது. அதனால நீங்களும் அந்த மாதிரி நல்ல கான்சியஸ்க்கு ஏறலாம், சூப்பர் ஈகோக்கு மாறலாம் அப்படின்ற மாதிரி இன்பம் காணலாம், சரிங்களா? கழிக்கலாம் இனியே அப்படின்றது, இனிமையா நீங்க வாழலாம்ன்ற மாதிரி. இந்த இது இடத்துல எவ்வளவு சொன்னேன் இன்னொன்னு சொல்லிடணும். அப்புறம் டாடி ஃப்ரெண்டு ஜெயச்சந்திரன், ஆமா, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். அங்க அன்னைக்கு குரு பயிற்சி என்னவோ இந்த மனுஷனுடைய இந்த இது பாரு. அதுக்காக சொல்றேன், என் வாழ்க்கையிலே எவ்வளவு இந்த இது இந்த கோணங்கித்தனம், இந்த குரங்கு மனசுன்றோமே அதை பார்த்துக்கணும். அதை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மனுஷால் நம்ம சொல்லிட்டு மனுஷால் தண்ணிலே இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு வந்து குரு பயிற்சின்றதுனால அன்னைக்கு தான் சாப்பிடல. எப்படி அவங்க பாரு, ஒரு பக்கம் வெஜிடேரியனா ஒரு பக்கம் நான் வெஜிடேரியன். நான் வியாழக்கிழமை எல்லாம் குரு பயிற்சி ஏதோ வந்துச்சுன்றதுனால அவங்க வந்து கிறிஸ்டின். அவங்க வந்து பிரியாணி எல்லாம் மீன் வறுவல் கண்டதெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஒரு குரூப் வந்து விரத நாள், அதனால நான் உள்பட என்ன உள்பட நான் சொல்றேன். அன்னைக்கு அது நான் நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிடல. இது இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு சாதா ஏதோ சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா தப்புன்னு தெரியுது. சாதா கிடையாது, அது வளர ஜீவகத்துல அதுலயும் இன்பம் வரும். கடவுளுக்கு உண்டான இன்பம் அதுலயும் வரும் அப்படின்றது. எதுலப்பா? சாதா அதுலயும் அந்த சாம்பார் சாதம் அதுல என்ன பண்ணுவோம்? கடவுளோட இன்பம் இருக்கதானே, அதுதான் சாப்பிடணும். அதுதான் உண்மையா நம்மளுக்கு நல்லது. அந்த இன்பத்தை பல காலம் அனுபவிக்கணும். அப்புறமே நம்ம என்ன பண்ணும், இந்த உடம்பே வந்து அந்த பதிவு வச்சுக்கும். இதுக்கு மேல எந்த இதுவும் வேணாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மெமரி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணுமா இல்லையா? எனக்கு ஒத்து இல்லை. நான் அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல சொன்னேன், எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா அவங்க பிரியாணி சமைச்சாங்க. எனக்கு எங்க பெரிய அது நடக்கும், வாமிட் வர்ற மாதிரி நடக்கும். அந்த வாசனையே உங்களால ஏத்துக்க முடியாது. ஆமா, இப்பெல்லாம் அது நான் என்னால தாங்க முடியல. நீங்க நுகர்வோர் மாறிட்டீங்க. அழுதேன் கொஞ்ச நாளைக்கு முன்ன அழுத. ஐயோ இதெல்லாம் இருக்கு, நம்ம எல்லாம் பண்ணோம் சரி போல, அது வாதனையா தெரியும். ஆமா, இருந்துச்சு. ஒரு மனசுக்கு அந்த வலி வந்துருச்சு. இருந்தாலும் சமைக்கிற இடத்துக்கு போனாலும் அந்த வாமிட்டு, ரோட்ல நடந்து போனா இந்த மத்தியானத்துல எல்லாம் பிரியாணி கடை டங்குடன்னு தட்டி அந்த நாத்தமே வாமிட் வர்ற மாதிரி எனக்கு நிஜமா மூக்க மூடிக்கிட்டே போறேன், மூக்க மூடிக்கிட்டே வர அந்த அளவுக்கு எனக்கு கொமட்டல். முதல்ல சிக்கன் பிரியாணி கடைக்கிட்ட போனேன்னா எனக்கு முதல்ல இருந்தே வாங்கி கொத்து அடிக்கும் தெரியுமா, நாத்தம் அடிக்கும். அந்த சிக்கன் பிரியாணி எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். வெட்டுவாங்களே அவங்கள வெட்டுற மேடை, அதுல பொத்துன்னு அடிக்கும்ல, அதுவும் நல்லா தாங்க முடியாது. ஐயோ எந்த மிருகம் அடி வாங்குதோ சரிங்களா? எதுக்கு பெரும் கருணை ஆண்டவன் இதயத்துல வந்து அடிக்கிற மாதிரி முத்து ரொம்ப பெரிய கருணை. ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணிய பாலனாலே உனக்கு ஒரு கருணை ஆற்றலை கொடுத்துருக்கான் ஆண்டவன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வரலப்பா. நான் வந்து உண்மையை சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு அளவு நானும் அது நம்புறேன் இருந்துச்சு. என்ன நம்பி கடவுள் இவ்வளவு ஒத்துருக்காரு, ஏதோ நம்பிக்கை அவர் வச்சுக்காரோ என்னவோ. கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்திக்கிறேன் என் கருணையை. ஒரு அளவுக்கு இருந்துச்சு, அதை நினைச்சு பார்ப்பேன், செய்வேன். பெரும் அளவுல எல்லாம் செய்ய தெரியாது. இப்ப கூட பெரும் அளவுல எல்லாம் செய்யல. ஒரு அளவுக்கு ஏதோ கொஞ்சம் ஈவதத்தோட கொஞ்சம் கொஞ்சம் செய்ய பழகிருக்கோம். புளையெல்லாம் விட்டுருக்கேன். இன்னும் இந்த சின்ன சின்ன புளையெல்லாம் கூட இன்னும் அது இன்னும் புளை தவிர்த்தாச்சு. பால் தயிர் இந்த மிருக வதையிலேருந்து வர்ற ஒரு வதை பண்ணி அதை இருக்கிற அதையும் விட்டாச்சு. இப்போ வந்து இன்னும் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் கூட பழையெல்லாம் கூட பண்ணக்கூடாது. நீங்கள்
அதெல்லாம் கூட செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. கொஞ்சம் சுத்தமா இருக்கு பார்க்கணும். எதுக்குன்னா இந்த எறும்பு எறும்பு கொசு ஆமா, அதுக்கெல்லாம் கூட நம்ம கருணை செலுத்தலாம். செலுத்தலாம். எப்போ அப்படின்னா அது கூட வரணும்னு தான் ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச வரையும் நீங்க செலுத்துங்க. இந்த ஒட்டடை அடிக்கிறது, பூச்சி கீச்செல்லாம் நசுக்கி கிசுக்கி போடுறாங்க, எவ்வளவு செலுத்த முடியுமோ செலுத்துங்க. அதெல்லாம் கூட சரிங்களா? நீங்க அது கடவுள்ல கேட்கணும், ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கய்யா, என்னால முடியவே முடிய மாட்டேங்குது, நான் என்ன பண்றது, நான் என் உடம்ப வந்து இனிமையா வச்சுக்கப்பா. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, நானும் நல்லவளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இதுல இருந்தெல்லாம் கூட சரி பண்ணுங்க என்னன்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனாலதான் வந்து என்ன பண்ணாரு, அடுத்த பாடல வந்து நம்ம மெய்யருள் வியப்பு. சரிங்களா? ரொம்ப நாளமா நீங்க இது பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கல்ல. ஸோ அதுல வந்து கருணை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம கருணை பாடத்துல வந்து தனித்திரு அடங்கல் முடிஞ்சு இப்போ மெய்யருள் வியப்பு. தனித்திரு வந்து பெரிய சாப்டர், 134 பாடல். அது நான் கடைசியில் அவர் செய்ததெல்லாம் வியந்துகிட்டே வரும்போது வியப்பை பத்தி. ஆமா, அது வந்து ஒரு பெரிய குறிப்பு. அது ரொம்ப காலமா எழுதிருக்காரு நம்ம போன சாப்டர். சரிங்களா? அதுல வந்து 134 பாடல். அது கருணை பத்தி பேசிட்டு, கருணை பத்தி பேசுறது அந்த தொகுப்பு 134 பாடல். அதுதான் இன்னைக்கு எவ்வளவு பேச வச்சுட்டாரு பொறுத்தது. ஆமா, அது அவ்வளவு உருளாம எல்லாமே வரும். அந்த வலி அந்த பாரம் எல்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு. இப்போ நான் வெஜிடேரியன் நல்ல ஃபுட்டா சாப்பிட்டுருந்தேன்னா எனக்கு இந்த வலி எல்லாம் இருந்திருக்குமா? வீகனிசமா பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இருந்திருந்தா எனக்கு இந்த வலி வருமா? இன்னைக்கு கூட நினைச்சு பார்த்தா, என் கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு எவ்வளவு வலி வருது. வலி நம்மளுக்கும் வலியை கொடுத்துக்கிட்டு இன்னொரு உயிரையும் வழிபடுத்திக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு கேவலம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்காம வாழ்ந்ததே ஒரு பெரிய கேவலம். அதையும் இன்னைக்கும் திருந்திக்க மாட்டேன். பரவாயில்ல எல்லாம் ஓடுற மாதிரி திருத்திடுவான், அஞ்ச வேண்டாம்னு சொன்னது எனக்கு பெரும் பலம். ரொம்ப ரொம்ப யானை பலத்தோட பல மடங்கு பலம் எனக்கு அப்படி மனசுல நல்லா ஆனந்தமா இருக்கு. பறந்து போயிடும். அது வேற வண்டு வந்து நல்லா பறக்கும் இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப ஆமா யானைதான் பலம், மற்றதெல்லாம் பலம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆண்டவன் அது தகுந்த மாதிரி அதுக்கு நிறைய கொடுத்து ஆற்றல்ல நிறைய கொடுக்குறான். ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பொண்ணு வண்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கலர்ஃபுல்லா இருக்கும், அதிகமா அச்சுறுத்துற மாதிரி இருக்கு. ஒரு அளவுக்கு நடந்து போறதுக்கு அந்த பறவைக்கோ வண்டுக்கோ இதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனித்துவம் கொடுத்து நல்லா. ஆமா, சில வண்டுகள்லாம் நமக்கு அச்சுறுத்துற மாதிரியே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால மெய்யருள் வியப்பை பத்தி பார்ப்போம். அது ஏன்னா மெய்ன்ற போது உங்களுக்கு இந்த பாடி வந்து உங்களுக்கு ஒரு மெயின் வச்சுக்கலாம், அடுத்தது உண்மை வந்து ஒரு மெயின் வச்சுக்கலாம், மெய் எழுத்துக்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அருள்னும் போது கருணையோட மேல் ஓங்குன ஒரு நிலைமை. சரிங்களா? வியப்பு அப்படின்னும் போது இந்த ஒருத்தர் வியந்தாருன்னா அவர் வந்து மேலோங்கி இது பண்ணுறாரு அப்படின்னு பிசிக்ஸ் சொல்லுது. கிரவுண்ட் ஸ்டேட்டு, எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு 2 ஸ்டேட்டை பிரித்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு எப்படி போகிறாரு இந்த பாடி தூக்கின்னு, அந்த ஸ்பேஸ் ஷட்டில், ஸ்பேஸ் ஷிஃப்ட்டு, ஸ்பேஸ் ஷிப்பு அப்படின்னுவாங்கல்ல, அதெல்லாம் யார் கொடுத்தா? 3 கிழமை ஒரு ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ணிச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஏறா நிலை அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் இது ஏறுற வார்த்தை. சரிங்களா? அது 19வது பாடலாம் வந்து மொதல் வார்த்தை தூக்கி கொடுத்து பாருங்க. ஏறா நிலையில் விரிந்து இங்கு என்னை ஏற்றியே, இறங்காது இறங்கும் படிகள் முழுவதும் எடுத்தாய் போற்றியே. சரிங்களா? மாறா கருணை என்மேல் வைக்க வந்த இது என்னையோ மதியிலேன் நின் அருட்டுக்கு செய்த தவந்தான் முன்னையோ. சரிங்களா? எனக்கும் உனக்கும் அப்படின்னு அந்த பாடலோட சந்ததி இது இருக்கும். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ பல்லவி இது. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ அப்படின்னு வரும். சரிங்களா? அதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். அது முன்னாடி வந்து என்ன சொல்றாரு, ஏறா நிலை. இல்லது ஏறா நிலை புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நம்ம இவ்வளவு சொல்லி அந்த பாடல ஏறா நிலைன்னா என்னென்ன புரிஞ்சுச்சா? எல்லாருமே ஏற முடியாம தவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாவத்தானத்தை நிலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்த செயலை நினைச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு, அவ்வளவு கேவலமா இருக்குன்னு நம்ம நொந்துக்கிறோம்னா அதை வந்து எவ்வளவு இஷ்டமா பார்த்து அப்படியே ஏறல, மண்டையில ஏறல, தலையில ஏறல, தலைகால் புரியாம ஆடி பாவம் செய்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஏறவே போறது இல்ல. அப்ப அந்த பாவத்தை விடுத்து வந்தாதானே நம்மளுக்கு ஏறும். ஆமா, தொண்டையில ஏறல, விக்கிக்கிச்சு, சிக்கிக்கிச்சு, வந்தாதான் எல்லாருக்குமே வந்து நல்லது. நல்ல அவங்களும் ஆனந்தமா இருப்பாங்க, மற்றவங்களையும் ஆனந்தமா வச்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் எனக்கு வீக்னஸும் அழகஸும் நல்ல ஒரு சொல்லி இருந்து சிக்கல் எல்லாத்தையும் நீக்கி விட்டு, அதுவும் அது திருந்தத்துக்கு எங்க வரணும்னா அது முக்கியமா நான் சொல்லணும்.
ராமலிங்காடிகளார் சொன்ன இதை உள்வாங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்தாதான் திருந்த முடியும். மத்த எந்த இடத்துல திருந்தவே முடியாது. ஆமா, வருந்திக்கிட்டே தான் இருக்கணும், வருத்தப்பட்டுக்கிட்டு வருத்திக்கிட்டு தான் உண்மையா. நானும் அந்த சத்தியத்தை உணர்ந்துட்டேன். அவர் சத்தியம் சத்தியம் சொல்றது நிஜமா. இந்த 19 ரொம்ப இம்பார்ட்டன். 19 பாடல 19 நூற்றாண்டின் தலைவன் 19வது ஆண்டுல இருந்து நான் வந்து இந்த இதுக்கு வந்துட்டேன், அனிமல் லிபரேஷன் போயிட்டேன். ஒருத்தர் வந்து தவறு செய்யாத இடம் எதுவோ, தவறு வந்து திருத்திக்கக்கூடிய இடம் எதுவோ, அதுதான் உண்மையான கடவுள் வாழ்ற இடம். ஆமா, தாசமா அங்கதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா வந்து அவர் அருள் பாலிக்கிறாரு. ஆமா, கபீர் தாஸ் இது பாரத தாஸ் தாச மார்க்கத்துல ஆரம்பத்துல எனக்கு இது பண்ணா கூட, அடுத்தது சத்புத்திர அந்த மார்க்கத்துல எல்லாம் தூக்கிட்டு போறாருல்ல, சத்புத்திர மாத்தணும்ல அவரு. சிச்ச பைபிளுங்க ஜோதியை வந்து நீ உங்களை மாற்றணுன்றதுக்காக எல்லாமே நடக்கும். ஏழுற்று சுகநிலையை வந்து அமைச்சு கொடுத்து விரைந்து தெரியுங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட்ன்றது. இந்த சூப்பர் கான்ஷியஸ் வந்து விரைந்து தானே. இப்போ காலங்காலமா வணங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் திருந்த முடியாம தானே இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது எதோட முடியும், அந்த அளவுக்கு தான் முடியும், இது பரவாயில்ல அது பரவாயில்லன்னு அங்கிருந்து இப்ப எல்லாம் தூக்கி போட்டு வாங்கன்னு ஐயா சொன்னது கூட எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் அப்ப தெரியாது. எனக்கு அறிவியல் சிலது மாயாவே தெரிஞ்சா கூட அளவு குலை தவிர்க்க சொல்லியிருக்காரு. ஆமா, நம்மளுக்கும் இது ஒரு இதா தானே, எங்களுக்கு பிடிச்ச முடியாம இருக்கும். அவங்களும் சொல்லியிருக்காங்க, பராபர இதுலயும் சொல்லியிருக்காங்கன்னா கூட நம்ம அதை செய்துக்கிட்டு இப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்மளை குழப்பி வச்சு நம்ம செய்துக்கிட்டோம் செய்யாமலும் இப்படியே இருந்துட்டு இருக்கோமே. இதெல்லாம் எப்போ மாறோன்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த இடம் கிடைச்சதுங்க டக்குன்னு மாறி நம்ம திரும்புறோம்னா எவ்வளோ இதா இருக்கு தெரியுமா. அது அப்போ ஏதோ சொல்ல வந்தா எனக்கு மனசுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படியே மறதி வந்து அதெல்லாம் ஏறணும். ஸோ ஏறாத நிலையில விரைந்து அந்த சூப்பர் ஃபாஸ்ட்ன்றது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து வேகமா இருந்தீங்கன்னா டைமை விட வேகமா போவீங்க, தெரியுங்களா. நீங்க வந்து வேகத்தை குறைச்சிங்கன்னா டைம் உங்களை விட வேகமா இருக்கும், அப்படிதான் சொல்றாரு. அப்போ காலாவதியாக ஆகிடக்கூடாது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், டைமை விட வேகமாக போகக்கூடிய உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உழவு தெரியணும், அப்படி தானே. அந்த ஷிஃப்ட் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த ஸ்பேஸை இது பண்ணி போகணும், காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் ஆகணும், டைமென்ஷன்ஸை கடக்கணும், 8ஆம் பலத்துக்கு ஏறணும் அப்படின்ற போது எப்படி உங்களால் ஏற முடியும். சொல்லும் போது எனக்கு அந்த சொல்லணும்னு தோணுது. இப்போ வந்து பராபர அறிவுல எப்படி அந்த தர்மம் ஓரளவுக்கு நம்மள ரொம்ப தாழ்நிலையில போட்டு ரொம்ப தவறு செய்ய விடாம ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வந்துச்சு. அது நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா நம்மள வந்து லட்சியம் வைக்க வேணான்றது. லட்சியம் வைக்க கூடாது. ஏன்னா லட்சியம் வைக்கிறதுக்கு முழுமை பெறாததுல லட்சியம் வச்சு என்ன புண்ணியம். அதனாலதான் அது ஒரு நிலையே கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை கவரி தரவி விழும் போது திருப்பி குழியில தான் விழுது. கிரவுண்ட்ல கிடைக்கல. ஒரு அளவுக்கு கை பிடிச்சி தூக்கி. அதனால நீங்க கிரவுண்ட்லயே சொல்லாதீங்க, அது குழி தான் சொல்லணும், கிரவுண்ட் கிடையாது. அதான் அந்த அளவுல தவறி விழுந்துட்டே தானே இருக்கும், விழுந்துட்டுதான் இருக்கும். அதனாலதான் அடுத்த ஸ்லாங் பாருங்க, அது நீங்க சொல்றதோட வளர சொல்றதோட சேர்த்து சொல்லுங்க பாருங்க. இறங்காது இறங்கும், குழியில உட்காந்துரும்ல, என்னதான் ஏறணும்னு நினைச்சிருந்தா கூட இறங்காது இறங்கும், அப்படிதானே. உங்க வேல்யூ வந்து நீங்க இறங்குற மாதிரி தெரியாது உங்களுக்கு. இறங்காது இறங்கும் படிகள். இது வந்து ஒரு படிகள ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த படிகள்லாம் வச்சுக்கிறாங்க. இதை வந்து முழு நிலைமை எழுது கிடையாது இல்லையா. அதனால நீங்க முடிச்சுட்டா நீங்க கிளம்பிடுங்க அப்படின்ட்டு, சரிங்களா. முழு நிலை கொடுத்ததுன்னா இது கிடையவே கிடையாது உங்களுக்கு. இங்க அனுபவம் அனுமதி கிடையாது. பழச இது பழுத வந்து அது எனக்கு பண்ணும் அப்படின்னு உழுதுட்டு இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம தொழுது. அதனாலதான் அது அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிடையாது, உனக்கு ஹப்பி. ஆமா, இது ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றது, அபியூஸ் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. அதை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணா. ஆமா, அவர் நல்ல வேலை நான் மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்டா வந்து அந்த தலைவன் கரெக்டா உட்காந்து படிகள் முழுவதும் எடுத்தாய் போற்றியே, உன்னை தவிர நான் ஏதாவது சொல்லுவேன்னா என் உதவி கருது, உனது கையை நீட்டி காலை நீட்டி எல்லாத்தையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிய தலைவா அப்படின்னு சொல்லி போற்றியே. அதை தான் நல்லா போத்திக்க முடியும். அது எதுவுமே தூக்கி அந்த துணிகள்லாம். மாறா கருணை மாறுமான்னு எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணுமே தவிர அது வந்து அந்த நல்ல தன்மையிலேருந்து மாறுமான்னு
நல்லது குத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக நான் தீமையாக மாறிடுமான்னு. எல்லாத்துக்கும் நன்மையை கொடுத்தாலும் அதுவும் நன்மையாகவே இருக்கும். சரிங்களா? இன்னும் மேலும் கொடுத்துட்டு இருக்குன்றதால என்னை என் மேல் வைக்க வந்த இது என்னையோ, என் மேலே எப்படி வைக்க வந்துச்சு? நீ மாற மாட்டேன், நானும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா என்ன மாறாததுக்கு நான் ஏதாவது ஒரு ஏதோ பண்ணிட்டேன். என் மேலே எப்படி லைட்டை ஏற்றினேன், விளக்கு ஏற்றுறாங்கல்ல, ஒரு விளக்கு வச்சு இன்னொரு விளக்கு, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், என் மேலே இப்படி அந்த விளக்கு பாஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஆஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்னையோ சரி ஒரு வேளை இருக்கலாம் போல மதியிலேன், எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை, இருந்தாலும் நின் அருட்கு செய்த ஏதோ ஒரு லக்கியை எனக்கு கிரேஸாக மாறிடுச்சு. அது யார் சொல்கிறாருன்னு பார்த்தா அருள்ன்றவரையும் எனக்கு சொல்கிறாரு அந்த வார்த்தைகளை. ஃபர்ஸ்ட் அந்த பாரதிதாசன் ஹாஸ்டலில் அவர் உள்ளே ஒரு கோர்ட்டை வச்சு விட்டார், ஷெட்டில் கோர்ட்டு. சரிங்களா? ஸ்பேஸ் ஷெட்டில் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது இப்போ ஆடிடி பந்து அந்த பந்து விளையாட்டு கூட வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பால் தான் நல்ல வேலை, அபியூஸ் பண்ண வைக்கல, யூஸ் பண்ண வச்சார் நல்ல வேலை. பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எப்படி உங்களுக்கு இந்த இது கிடச்சிச்சு, அந்த ஷெட்டிலில் நீங்கள் இவ்வளோ தூரம் ஓங்கி அவருக்கு உள்ளர அந்த பிசிக்ஸ் உள்ளர இறங்கியிருக்காரு அவர். அங்கே பிஹெச்டி ஈஸியாக நீங்கள் வாங்கிட முடியாது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு பொது மையத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அவர் ஒரு லக்குன்னு சொல்ல முடியாது, கிரேஸ்ன்னு சொல்கிறாரு அவர். ஏன்னா அவர் பேர் அருள், ஆனால் அவர் ஃபாலோ பண்ணுற ஆள் யார்? இவரு நம்ம பாஸ்டர்னு சொல்லிப்போம்ல, அந்த அவங்கள அதிகமாக நம்ம இது பண்ண தேவையில்ல, அவங்களையும் நம்ம திட்ட தேவையில்லை, நம்ம ஆளுங்க தான் தெரியுதுங்களா, சீக்கிரம் மாறிடுவாங்க. நான் திட்டுறதுக்கு சொல்லப்பா, இப்போ நம்ம செயல் நல்லதா இருக்கணும்னா கீதையில கிருஷ்ணர் இது இருக்குல்ல, அதுலயே கர்ணனை எல்லாமே அவன் செய்யறதெல்லாம் தப்பா செய்தாலும் அவனை கொண்டாடணும்னு இந்த கர்ணன் படத்துல எல்லாம் ரொம்ப உயர்த்தி. ஆமா, அவங்க மாறிட்டாங்க. எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு நல்லவன் இருந்தா நல்லவங்க பக்கம் நிக்கணும், கெட்ட பக்கம் போனா கெட்டவங்க மன்னிச்சு விட்டுட்டு. இல்ல, நான் எப்படி தெரியுமா அந்த பாட்டை பாடுவேன், செயல் தான் நம்மளை கெடுக்குது. நம்ம நல்ல செயல் செஞ்சா ஏன் நம்ம பாட்டுல எப்படி வரணும்னா, நம்ம முதல்ல ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இது இங்கேயும் சொல்லிடுறேன். எப்படின்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததான்னு சொல்லிட்டு செய்தது கர்ணன் இது என்ன வஞ்சகன் கண்ணனடான்னு வரும். ஏன் கடவுள் வஞ்சகனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்காம நம்ம செயலை ஒழுங்கா செய்யல. அதை நீங்க ஆத்திர கேட்கணும், அதை யாரும் எழுதி விட்டுறது நம்மளுக்கு இல்ல. அந்த மாதிரி படத்துக்காகவும் காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் எழுதி எப்படி வேணாலும் இல்ல, அது கரெக்ட் தான், அந்த சினிமால இருக்குது, சினிமால இருக்குப்பா. உண்மையாகவும் கர்ணன் செய்யற செயல் சரியில்லை. அதே மாதிரி நானே என்ன படிப்பேன், நான் செய்யற செயல் சரியில்லைன்னா நான் அனுபவிக்க வேண்டியதுதான். தப்பு செய்தவன், நான் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், உப்பு செய்தவன் தப்பு செய்தவன் தண்ணி குடிச்சவனும் ஏதோ சொல்லுவாங்க. சரி விடுங்க, நம்ம டைம் நல்லதுக்காக பயன்படுத்திக்குவோம். சாப்பிட்டவன் தப்பு, அந்த மாதிரி நம்ம டைம் இப்போ எப்படி பயன்படுத்திக்கிறேன்னா, எஸ் எனக்கு தெரியும் அவன் ஏமாந்துட்டான், குழியில ஊந்துட்டான், இருந்தாலும் என்ன பண்ணுவேன், நான் காப்பாற்றுவேன் அவனை. சரிங்களா? ஒரு தடவை அவன் செஞ்சுட்டானா என்ன பண்ணுறது, என்னோட என்ன பண்ணுவான், இன்னும் நல்லா பரவ ஆரம்பிப்போம். அப்படி நானும் அவனும் சேர்ந்து பரவோம். இப்போ நம்மலாம் கர்ணனாதான், நான்லாம் கர்ணனாதான் இருக்கேன். நல்லவன்ற மாதிரி இருந்துட்டு கெட்டவங்க பக்கம் போய் நின்றுட்டு கெட்டதே செய்துக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை? அதனாலதான் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, சரி இவங்களுக்கு ஒரு நல்லது கொடுப்போம், செங்கலை கொடுத்து பார்ப்போம், ஆண்டவன் வந்துருங்க, கொடுங்கோலை தூக்கிட்டு நம்ம அந்த கோலை மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நல்லது. கோளாறு அந்த இடத்துல நம்ம இது பண்ணோம், ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி நம்ம மீட் பண்ணோம். ஆனால் நான் திருந்தாம கர்ணன் மாதிரி நான் செஞ்சோட்டு கடனை தீரேன், நான் அந்த மாதிரி போய் சேர்றேன்னு சொன்னேன்னு போகிறான் பாரு. அது மாதிரி கெட்டவங்க பக்கம் இருந்துட்டு விரும்பல, எகிரி பிடிச்சி ஒடியாடுவேன் நான். எனக்கு அந்த கெட்ட செயல் செய்யறதுக்கு இடமே எனக்கு வேணாம். எனக்கு பாவம் குலையெல்லாம் செய்துட்டு அந்த இதெல்லாம் வேணான்ட்டே நான் எகிரி பிடிச்சி ஒடியாடுவேன். அதெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இங்கேயும் அதை தான் செய்துருக்கோம். அப்படின்னு திரும்பி வரேன். ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி 30 நாள் செய்யாமல் ஒரு நாள் செய்தாலும் தப்பு தானே. அதையும் திருத்திக்கிட்டோ கரெக்டாக வரல. அதான் அங்கதான் தப்பே தவிர்க்கப்பட்டது, அங்கதான் உண்மையா கடவுள் வாழ்வார். இது மாதிரி நான் ஏதோ பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, அருட்கு செய்த தவந்தான் முன்னையோ, அந்த அருட்கு நான் ஏதோ தவம் செஞ்சிருக்க போது சரிங்களா. அதுதான் பற்றி படுதி வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா. தொடர்ந்து நான் அடுத்தவங்களுக்கு உதவி இது பண்ண முடியுது, எல்லாத்தையும் பண்ண முடியுது. அந்த தவம் என்ன பண்ணுது, முன்னையோ எனக்கும் உனக்கும். அப்போ வள்ளலாரே என்ன பண்ணுவாரு, அவரோட தெய்வத்தை தவனே அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா. அப்போ தவ அப்படி நம்ம இந்தியில் என்ன சொல்லுவோம், தவான்றது
மருந்துன்னு சொல்லுவோம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இது உங்களால தெரிஞ்சுக்கணும். தவணைன்னும் போது மருந்து சப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ இவர் வந்து ஒரு சப்ளையராக இருந்திருக்காரு ஆரம்பத்தில். பசிதாகம் பிணிச்ச எளிமை பயம் கொலையில் இருக்கிறவங்கள இவர் மீட்டிருக்காரு, சரிங்களா? எல்லாமே பராமரித்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதில் எல்லாமே உண்டு. நான் சொன்னது எல்லா சிக்னேச்சரும் உண்டு. பசிதாகம் பிணிச்ச எல்லாமே உண்டு. அதுலேருந்து எல்லாத்தையும் இந்த இதை மாற்றி விட்டவர் யார்? அருட்கு செய்த இவர் வந்து எல்லாருக்கும் அந்த தீர்த்துருக்காருல்ல. அந்த சத்தியநாராயண சபையில் வந்து புலைக்குலையில் நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்கிற திறமையும், இதில் வந்து தர்மசாலையில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, இம்சையில்லா இன்பத்தை வந்து காணக்கூடிய ஒரு ஏழைங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு நிலைமையும், அவன் தப்பு பண்ணி அவன் மாட்டிக்கிட்டான், நான் இல்லை சொல்லலை, புலியில் ஊந்துட்டான், கருமத்தை வந்து நம்ம நீக்கி தர்மத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பண்ணி அருள்க்கு செய்த தவந்தான் முன்னையோ. அதை அப்படியே நில குலையாமல் நான் வந்து கூட்டின்னு வந்து அந்த ஜென்ரேஷனை மாற மாட்டேனே, அடுத்த ஜென்ரேஷனை போட்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. முன்னையோ எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். அப்போ இசை வேணாலும் சொல்லுங்கள். ஒரு ஆரம்பத்தில் ஒரு டோனை போட்டிருந்தா அந்த டோனுக்கு வந்து பின்னாடி அந்த இதை ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஏன் அந்த இசையை போட்ட, அந்த கம்போசிஷனில் வந்துருக்குதா ஒழுங்கா, பதம் மாறாமல் அந்த இசை கரெக்டாக, அந்த இசை டைரக்டர்லாம் போடுறாங்கல்ல, எக்ஸ்பர்ட், அவங்க தெரியும் அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சேர்க்கலாம், அங்கே என்ன இது போடலாம், அந்த கருவிக்கு காரணம் அந்த இது எல்லாமே நல்லா கரெக்டாக வச்சுருவாங்க. அந்த சரசம் இது பண்ணுறதுல சரன்னு எல்லாமே வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக டெம்போலாம் இருக்கும். இது அடுக்கு, இது கணக்கு வழக்கு எல்லாமே அதில் இதெல்லாம் இசை, அதான் இசை, சரிங்களா? அதில் பாட்டு ஆசிரியர் நம்ம சேர்த்துப்போம், பாடல் அவங்களாம் வந்து எல்லாமே ஒருங்கிணைவாங்க. ஸோ எல்லாமே வந்து பண்ணும்போது இசைக்கு இசைந்த பொருத்தம் இந்த கரெக்டாக வந்து இந்த உட்காந்துச்சே உனக்கும் எனக்கும் கரெக்டாக, அது என்ன பொருத்தம், அது இந்த பொருத்தம் வந்து உலகத்தில் யாராவது அந்த கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணி வருவாங்களா, இப்போ டூப்ளிகேட் ஆகுமா, திருப்பி அந்த ஒரிஜினாலிட்டி வந்து இறங்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறது, சரிங்களா? ஆனால் அது ஆகணும், ஆகிதான் ஆகணும்ல, இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், ஆவியை விட்டு ஓடிடுவோம்ல, மேவ முடியாது, அப்படின்னா தாவ முடியாது, மெய் தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணமில்லை சொல்கிறது. இதே மாதிரி அங்கே இசைந்து பொறுத்தவங்க நல்லா பொருந்துச்சுன்னா என்ன ஆகும், மெய் தாவுமோ தாவ மாட்டோமோ. ஸோ இதாவது சொல்லணும்னா சொல்லி முடிச்சிருங்க. சொன்னல அந்த வள்ளலார் ஐயாவை பற்றி பேசுகிறாங்க, மரணம் இல்லா பெருவாழ்வுன்றாங்க. அது இதுன்னு மீடியாவில் கூட இந்த தீபா யாரோ ஒரு சேனலில் ஏதோ போடுறாரு. அவர் வந்து கருணையை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறப்பா, அவர் என்னை ஏறா நிலை மீது ஏற்றி விட்டதுக்கு யாருன்னா தயவு 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 தான், கருணை தான் எனக்கு மேலே தூக்கி விட்டுச்சுன்றாரு. அவர் அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி அந்த வெறி ஆட்டத்தோடு தான் முடிக்கிறாங்க. அந்த அன்பே சிவன்றதுல தான் எல்லாம் ஒளிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க ஒழிய கருணைக்குள்ள வரவே மாட்டேன்றாங்க. அது என்ன அப்புறம் அவ்வளோ அடம், அவ்வளோ பிடிவாதம், அந்த வார்த்தை கூட அவங்க வாயில வரல. எல்லாருமே அப்படியா வந்து வள்ளலாரையா பத்தி பேசுறவங்க இப்படியா பேசுவாங்க. சில பேர் கருணை சொல்லுவாங்க, சொல்றாங்க. அது ஒரு சிலர் சொல்றாங்க, பலரும் சொல்லணும், எல்லாரும் அதான். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, என்னப்பா சொல்றாங்க, பால் தயிர் குடிச்சா பரவாயில்ல, கருணை கொலைன்றாங்க. கருணை கொலை, அது என்ன கருணை கொலை, அதை பத்தி ரொம்ப சந்தேகமா இருக்குல்ல. நம்ம அதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் தானே போன காலத்துல கடந்து வந்தது. கருணை கொலை, கருணை இந்த பரவாயில்ல, ஒருத்தர் அழிஞ்சா இத்தனை பரவாயில்ல, ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு இப்படி அப்படின்னு எதோ சொல்லி அதெல்லாம் அது ஒண்ணு. அந்த அனிமல்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்றது, அவங்க நம்ம கருணை கட்டி தான் கொலை பண்றோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க உண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பின்பங்களை காட்டியிருப்பாங்க, அப்படிதானே? இப்போ சத்திரியங்களை சாப்பிடலாம், இவங்க சூத்திரரை சாப்பிடலாம், நல்லா இது பண்றாங்க அப்படின்னு அது ஒரு வியாபாரம் இது பண்ணா கூட. இன்னொரு வியாபாரம் என்னது, அவங்களுக்கு வந்து நம்ம கருணையை தான் காட்டுறோம், இந்த உலகத்துக்கு வந்து அவங்க வந்துட்டாங்களே வேற வழி இல்லை அவங்க போறதுக்கு, நம்ம கொண்டுட்டோம்னா அவங்களுக்கு நல்ல கருணையான ஒரு வழி அது, அதனால அது உண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, அப்படிதானே? அது எங்கேருந்து நான் அந்த உழவு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு இவர் சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, ஐன்ஸ்டைன் இந்த இதை கருத்துக்களை வந்து உள்ள வாங்கினவர், கிளாசிக்கல் பிசிக்ஸ், இந்த பிக் பேங் தியரி எல்லா இதையும் சொல்லுவார், எப்படி எப்படிலாம் உருவாச்சு இந்த பொருட்கள் சொன்னால் கூட என்ன ஆயிடுது,
கருணை கொலையில கண்ணு வச்சுட்டாரு. நம்ம வந்து அவங்க இதுல இருந்து நம்ம பண்ணி அவங்கள எடுத்தா நல்லதானச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நம்மளையும் அதே மாதிரி இன்னொருத்தர் கொண்டுட்டு கருணை கொலைன்னு சொல்லிட்டு அதுவும் தானே நல்லா இருக்கு. அது அவங்க யோசிப்பாங்க. அது சரி, நம்ம கஷ்டப்படுறோம், அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, சில பேர் ஒத்துப்பாங்க. அதையும் அவனை கொண்டுட்டு நம்ம கருணை கொலை முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாம் எடுத்துப்போம், எல்லாத்துக்கும் கொடுப்போம். இப்படியும் ஒரு குரூப் அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இந்த கருணை பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கருணையிலே சேராது, அதெல்லாம் அராஜகம். அதான் நான் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிட்டேன், ஹாப்பி டெத் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா, அது ஒரு ஹியூமன் லை அப்படின்னு. அது உண்மை கிடையாது சரிங்களா. ஹியூமன் அது வந்து பொய்யை வந்து நல்லா உங்களுக்கு இனிப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதான் அந்த கசப்பை வந்து மேல முலாம் பூசி அப்படியே இனிப்பா ஆக்கி கொடுக்குற மாதிரி தான் இந்த கதையெல்லாம். ஆமா, ஹாப்பி டெத்னு ஒரு கிடையவே கிடையாது சரிங்களா. ஸோ அதனாலதான் என் தலைவன் நல்லா அதை புகுத்திட்டாரு. ஆமா, அதுக்குதான் அவர் கரெக்டா என்ட்ரன்ஸ்லயே எழுதி வச்சிட்டார், புலை தவிர்த்தவர் மட்டும்தான் உள்ளே புகுதல் வேண்டும்ன்ற மாதிரி. இங்கேயும் அப்படிதான். நான் கேட்டா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாரு, சூப்பரா எழுதி வச்சுக்கிறாருப்பா. இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக இங்க சொல்லிடுறாரு. கடவுள்கிட்ட அந்த மாதிரி புகழ முடியாதுன்னு அவர் கரெக்டா சொல்றாரு, எழுதி அவ்வளோ பாடமா கொடுக்குறாரு. இந்த இடத்துக்கு மட்டும் இது பொறுமை, இந்த உள்ள போறது சாப்பிட்றவங்க தான் ஏதோ ஒரு அவரும் விட்டுறாங்க. உள்ள போய் அப்புறமா வரும்போது கொஞ்சம் உணர்ந்து விடுறவங்க எல்லாம் வந்து சிலர் போவாம ஐயோ நம்ம பாவம் செய்யறோம்ட்டு அந்த மாதிரி. அதுவும் புலை இருக்கிறது அழகா சொன்னீங்க. கரெக்ட். அந்த மஸ்குலர் சிஸ்டம் டெவலப் ஆயிருக்கு, நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா ரொம்ப வலி வேதனையா இருக்கும் சரிங்களா. ஸோ அவங்கள போயிட்டு நம்ம இது சாப்பாட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கருணை காட்டிடுவோம்னு சொல்றதெல்லாம் முடியவே முடியாது சரிங்களா. அதனாலதான் அவர் அதெல்லாம் கரெக்டா தெளிவா சொல்றாரு. அது கடவுள் வழிபாடே இல்ல, அது கடவுள் வழிபாடு கிடையாதுன்றாரு. அதனாலதான் இந்த உண்மை வந்து தெரியணுன்றது கடவுள்கிட்ட வரவே இல்லை, அதுக்கு அருகதையே இல்லை. அது வரலாறு மேல இசைஞ்சிருக்கு. அதான் அது சொல்லி நீ கரெக்டா இசையமைப்ப நல்லா பாடு ஒழுங்கா வந்து நீ இது பண்ணி ஆடு. சத்தியத்தை கரெக்டா சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன ஏதோ இது சொல்றாரு, கோர்வையா ஐயா சொல்லி சொல்றாரு. அவர் ஆமா எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆமா, எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படி அப்படி இது மாத்தி ஈட்டி, அதாவது தேவையான அளவுக்கு நம்ம எதுவும் ஓடாத அளவுக்கு சரிங்களா, ஒடுங்காத அளவுக்கு நம்ம நின்று பாடி நல்லா ஆடி கலந்து விளையாடுற அளவுக்கு நம்மளுக்கு செலுத்துறது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த செஷன் அப்புறம் தெரிஞ்சுட்டு இருப்போம்.